வெல்கம் டு ஆர்டிபிலிட்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தையல் மிஷின் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த தையல் மிஷின் நமக்கு ஓடுதான்னு பார்ப்போம். கரண்டில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இது ஓடுது. இது மோட்ரு கறங்குற சவுண்டு இருக்குது. பட்டன் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் ஒரு மோட்ரு கறங்குற சவுண்டு கேட்குது. ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நமக்கு இதை கலத்தி தான் பார்க்கணும். கலத்தி பார்ப்போம். முதல்ல பேட்ரி கவரை கலத்திட்டு அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் இட்டு கலத்தி. நான் 2-3 ஸ்க்ரூவை கலத்தி நான் அப்படியே கலத்தி தான் வச்சுருக்கேன். அடுத்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் எல்லா ஸ்க்ரூவையும் கலத்தணும். நீங்கள் கலத்துவீங்கன்னா அப்படியே கலத்தி எடுத்துடலாம். ஆமாம், அந்த மோட்டரோட கியர் தான் இளவி இருக்குது. நமக்கு இது மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம மேலே உள்ள அந்த கியரை இழக்கணும். இந்த கியரை இழக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு சுவிட்ச் இழக்கலாம். சுவிட்ச் இழக்கி வச்சிடலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் எழுப்பாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். 2 ஸ்க்ரூவை கலத்திட்டுனா அந்த சுவிட்ச் வெளியில் வரும். அப்படியே அந்த கியரை எதையும் கலத்தி வெளியில் எடுத்துடலாம். அப்படியே அந்த மோட்டரோட அந்த கியரை அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே அந்த கியரை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணல. இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி கிளிப்பு தான். அப்படியே அமுத்தி விட்டோன்னா அது இருந்துடும். 2 சைடும் கரெக்டாக வைக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே வச்சு டைட் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணி எங்கே வைக்கலாம். அப்படியே சுற்றி பார்ப்போம். அப்போ நமக்கு தெரியும். ஓகே, சுட்டுது. இந்த மோட்டரோட கியர் கொஞ்சம் தள்ளி ஃப்ரண்டில் வைக்கலாம். அதான் கரெக்டாக இருக்கும். அப்படியே ஆன் பண்ணி பார்ப்போம். சுட்டுதான்னு. சுட்டுது. ஸ்டெக்காக சுட்டுது. நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு அப்படியே அந்த இதையும் சோல்டர் பண்ணி இது அளக்கிடலாம். அன்சோல்டரிங் பண்ணி அந்த பழைய சுவிட்சை கலத்திடலாம். பொட்டின ஸ்க்ரூ சுவிட்சை. அப்படியே அயனை வச்சு அந்த ஒயர்லையும் வச்சிடலாம். அப்போ நமக்கு அடுத்த சுவிட்ச் வைக்காமல் எழுப்பமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். என்கிட்ட ஒரு ஆம்பிளிஃபயரில் இருந்த சுவிட்ச் இருக்குது. இதுதான் வைக்க போகிறோம். வைக்கலாம். இதே சுவிட்ச் தான் அதுவும். 2ம் ஈக்குவல் தான். அதோண்டு இதே வச்சிடலாம். நமக்கு அப்படியே சோல்டர் பண்ணலாம். ரெண்டு வரும். 2 சோல்டர் பண்ணலாம் சுவிட்சு. ஓகே, அப்படியே நமக்கு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸ்க்ரூ 2 சைடும் போட்டு டைட் பண்ணலாம். எனக்கு ஸ்க்ரூ வைக்கிறது கொஞ்சம் காட்ட கொஞ்சம் இதாக இருக்குது, கேமரா பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி 2 சைடும் போட்டு டைட் பண்ணலாம். ஓகே, ப்ரெஸ் ஆகுது, பரவாயில்ல. அப்படியே நமக்கு இதில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணலாம், அப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். எல்லா சைடும் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் கொஞ்சம் போட்டு விடலாம், அந்த லிஃப்ட் அந்த தையல் ஊசி இருக்கிற அந்த இதுலேயும் போட்டு விடலாம். அப்போ தான் கொஞ்சம் எழுப்பமாக இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே ரோல் போடலாம், கறக்கலாம், கொஞ்சம் கூட ஃப்ரீயாகும். ஓகே, அப்படியே அந்த மற்றது ஊசி போகிற அந்த ஒரு நெட்டு போல் ஒன்று இருக்கும், அதையும் போட்டுடலாம். அந்த துணியெல்லாம் தள்ளி விடக்கூடிய அந்த சைடில் வரும் அந்த இது, அந்த ஒரு என்ன சொல்கிற அது பேர் தெரியல, அதையும் போட்டுடலாம். ஓகே, நமக்கு அப்படியே இதை மொத்தத்தில் க்ளோஸ் பண்ணலாம். மேலே ஒரு ஹூக் இருக்குது, அந்த ஹூக்கை கரெக்டாக போட்டு போடுங்க, அப்போ தான் ஃபிக்ஸ் ஆகும். அப்படியே திருப்பி போட்டு ஸ்க்ரூ போடலாம். நான் எல்லாம் ஸ்க்ரூவும் போட்டுருங்க, நான் நேரமாக சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணேன், ஏன்னா வீடியோ லென்த் ஆகும், அதனால் அப்படியே ஸ்க்ரூ போட்டு எல்லாம் டைட் பண்ணலாம். நல்லா டைட் பண்ணுங்க. ஓகே, நான் ஸ்க்ரூ எல்லாம் ஃபிட் பண்ணி அப்படியே இந்த பட்டனையும் கூட வைக்கலாம், அந்த சுவிட்சோட இது திருப்பி வைக்கலாம். அப்படியே வைக்கலாம், கரெக்டு பொசிஷனில் வைங்க. அப்படியே அமுத்தி பார்ப்போம், கரெக்டாக இருக்குது. நமக்கு இது இன்னும் ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகுது, இது ரன் ஆகுது, ஆனால் இது தையல் விழ மாட்டேங்குது. நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், தையல் விழலை, ஏன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச இதை பற்றி ஏதாவது கமெண்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த தையல் மிஷினில் தையல் உள்ளல ஏன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.